அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். அநேக நேரங்களிலே நாம் தேவனுக்காக 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 நிறைய காரியங்களை செய்து சோர்ந்து போயிடுறோம். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட நிறைய ஊழியக்காரங்களே சோர்ந்து போயிடுறாங்க. பாருங்க, ஆண்டவருக்காக நான் நிறைய செஞ்சுட்டேன், டயர்டாயிட்டேன்னு. ஆனால் இன்னைக்கு நான் இந்த வார்த்தையை நான் சொல்றேன். இந்த வார்த்தை உங்களுக்கு தேவையான வார்த்தை. லூக்கா 10ஆம் அதிகாரத்துல 42ஆம் வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இயேசு பாருங்க, இவங்க வீட்டுக்கு போறாரு சாப்பிட. அப்ப மார்த்தாள் சகோதரி, அவங்கதான் அழைத்தது. ஆனால் மரியாள் என்ன பண்றாங்கன்னா, இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்து அவருடைய வார்த்தை கேட்டுட்டே இருந்தாங்க. மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதில் மிகுந்த வருத்தம் அடைச்சிட்டாங்க. இயேசுக்காக பற்பல வேலைகள். அப்போ இயேசு வந்திருக்கிறார், அப்பா சாப்பாடு வைக்கணும், அதை வைக்கணும், இதை வைக்கணும், அவருக்கு பிடிச்ச மீனை வைக்கணும், இப்படி எப்படின்னு சொல்லிட்டு இயேசுக்காக செய்யறேன்னு சொல்லி சோர்ந்து போயிட்டாங்க, வருத்தம் அடைஞ்சிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, அவரை தான் அவங்க வீட்டோட கெஸ்ட், அவர்கிட்டயே போய் ஒரு கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்டு? ஆண்டவரே, நாம் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால் நமக்கு எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது பாருங்க. இயேசுகிட்டே போய் சொல்லியிருக்காங்க, ஏப்பா உங்களுக்காக சமைச்சிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அவளை அனுப்பிச்சு விடுங்க, நீங்க அவளுக்கு பேசிட்டு இருக்கீங்க, அந்த என் தங்கச்சி அவனுக்கு அவன் கேட்டுட்டே இருக்கிறா அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு ஒரு காரியம், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இன்னைக்கு ஆண்டவர் அதை சொல்றாரு, எப்பா என் மகளே, என் மகனே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்க. ஆனா இந்த அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்படுறல, இதுக்கு தேவையான ஒண்ணே ஒண்ணு இருக்கு, அதை நீ புடிச்சிட்டா போதும், இதுக்கெல்லாம் கவலைப்பட தேவையில்லைன்ற. அது என்னவா? தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அது என்ன? இயேசுவின் பாதத்தில் உட்காருவது, இயேசுவின் வார்த்தைகளை கேட்பது. இது ரெண்டு தான் நமக்கு வாழ்க்கையில் இன்னைக்கு இயேசுவுக்காக செய்வதை காட்டிலும் இயேசுவோடு அமர்வது ரொம்ப முக்கியம். இயேசுவோடு அமர்ந்து அவர் பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பது ரொம்ப முக்கியம். அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, அவருடைய வார்த்தையிலே ஆரோக்கியம் இருக்கிறது, அவருடைய வார்த்தையிலே புத்துணர்ச்சி இருக்கிறது, அவருடைய வார்த்தையிலே நம்பிக்கை இருக்கிறது, அவருடைய வார்த்தையிலே எழுப்புதல் இருக்கிறது. அவருடைய வார்த்தையில இல்லாத ஒன்னே இல்லை பாருங்க. அற்புதங்கள் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது, அதிசயம் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில எல்லாமே இருக்கிறது. அப்ப நான் சொல்லுகிறேன், அநேக காரியங்களை குறித்த கவலை வேண்டாம், கவலைப்பட்டு கலங்க வேண்டாம். தேவையானது ஒன்றே, அது என்ன? அவர் பிரசன்னத்தில் அமர்ந்து அவர் பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பது. அப்படி கேட்கும் பொழுது என்ன நடக்குது? இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டே இருக்கு. ஆமாம். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவுக்காக நிறைய செய்ய பிரயாசப்படுறோம், நல்லது, ரொம்ப நல்லது. ஆனா ப்ரையாரிட்டி என்ன? இயேசுவோடு இருப்பது. இயேசுவோடு இருந்தால் இயேசுவுக்காக நிறைய செய்யலாம். அப்ப கவலையே இருக்காது, கவலைப்படவே மாட்டோம், இயேசுவுக்காக நிறைய செய்வோம். ஒருவேளை நீங்க இயேசுவுக்காக நிறைய செய்ய உங்களை ஒப்பு கொடுத்துருக்கீங்கன்னா நான் சொல்றேன், இயேசுவோடு இருங்க, இயேசுவின் வார்த்தைகளை கேளுங்க, நீங்க இயேசுவுக்காக அநேக காரியங்களை செய்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.